ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடல, இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி செப்டம்பர் அக்டோபரில் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருந்தேன். அக்டோபர் மிடில் கொஞ்சம் ஒரு 2-3 ட்ரேடிங் செஷன் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறாக சின்ன சின்ன ட்ரேட்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு, அப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு லூசர் ட்ரேடராக தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் லாஸ் பண்ணுற வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு வேறு எதாவது நம்ம பண்ண முடியுமா, இதே மாதிரி வந்து எஃப்என்டோவில் என்ட்ரோடாகவே பண்ணிகிட்டு இருந்தால் இப்படி லாஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்லையா இருக்குமா அப்படின்ட்டு நிறைய கொஞ்சம் யோசித்து அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேறு ஒரு சில இது ஷேர்ஸ் வாங்கிறது, ஐபிஓ அப்ளை பண்ணது. இப்போ போன மாதம் வந்து ஒரு 2-3 ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 2 ஐபிஓ எனக்கு கிடச்சிது. அதில் சாய் லைஃப்பும் வந்து அப்புறம் விஷால் மார்ட்டும் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு அந்த 2 ஐபிஓ அப்ளை பண்ணது. ஸோ அப்படி இப்படின்ட்டு இதுவரையும் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு பிரேக் ஈவனில் இந்த 4 மந்த்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு திரும்பியும் லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி இப்போ போன மாதமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33,000 வரையும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த ஐபிஓ கிடச்சி அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்துச்சு, ஒரு 13,000 வரையும் ப்ராஃபிட் வந்துச்சு. வேறு இன்ட்ராடே பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 33,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையும் வந்து ஒரே ஒரு நாள் வந்து ட்ரேடு கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்து சைட்வேஸ் போன மார்க்கெட்டில் அக்ரெசிவாக எடுத்து 17,000 பக்கத்தில் லாஸ் பண்ணிட்டேன். திரும்பியும் நேற்று ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது கொஞ்சம் காலையிலே மார்க்கெட் நல்லா இருக்கும்போது ஒரு 4,000 வந்து ப்ராஃபிட் பண்ணி ஓரளவுக்கு போன மாதத்தை ஒரு 16,000 ப்ளஸில் வந்து முடித்தேன். அதனால் இதுக்கு மேலேயும் வந்து இதே மாதிரி இன்ட்ராடே பண்ணிகிட்டு இருந்தால் எதுவும் ஆகாது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி கேபிட்டல் வச்சுட்டு ஒன்றா ஷேர்ஸ் வாங்கி ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸ்கேல்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ தான் வரும் போல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அந்த படபடப்பு வருது. நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் எடுது. அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்டுக்கு மேலே போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் வரும், ஆனால் வந்து நடுவுலேயே பயத்துலேயே வந்து பாதியிலே ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகும்போது அந்த சின்ன லாஸை ஏற்றுக்காமல் ஹோல்ட் பண்ணி பெரிய லாஸாக பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான் அந்த 20,000 ஆச்சு ஒரு 10 days பிஃபோர். ஸோ அதனால் ஒரு 10 நாள் வந்து ட்ரேடிங் பண்ணாமல் வந்து நேற்று தான் வந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே ஒன்றா வந்து ஷேர்ஸ் வாங்கி ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணலாமா, அப்படி இல்லாட்டி செல்லிங் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு நிறைய டிஸ்கஷன் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நியூ இயர் வேறு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு லாங் ஸ்ட்ராங்கிள் மாதிரி போட்டுட்டு 1 month மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். எப்படியும் வந்து இன்னொரு 29 நாள் இருக்குது. Jan 30 வந்து ட்ரேட் முடியும். ஸோ அதுக்குள்ளார என்னோடய அசம்ஷனுக்கு வந்து இது மேக்ஸிமம் லாஸ் வந்து 9,000 வர மாதிரியும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 3,000 வர மாதிரியும் இருக்குது. ஸோ சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு 10,000 வரையும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டை நம்ப முடியாது, இருந்தாலும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கிள் போட்டிருக்கேன். பார்ப்போம். நான் ஒரு 2 லாட்டை வந்து செல் பண்ணி அதுக்கு வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் வந்து 30ஆந்தேதி கான்ட்ராக்ட் வந்து 25 லாட்டுன்றதால எனக்கு கேபிட்டல் கம்மியாக தான் தேவைப்படுது. அரௌண்ட் ஒரு 75க்குள்ளே தான் தேவைப்பட்டுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. இது இன்கேஸ் சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு 1.5 to 2 lakhs வரையும் வரலான்னு நினைக்கிறேன். மந்த்லி கான்ட்ராக்டில் வந்து செல்லிங் பண்ணும்போது. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் காலையிலே எடுத்துட்டேன். இப்போ வந்து -75 இருக்குது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 2000லேருந்து ஒரு 8 to 10,000 வரையும் ப்ராஃபிட் இந்த மந்தில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்கேன். ஸோ ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு அரௌண்ட் ஒரு 1 lakh வந்து கேபிட்டல்ன்றப்போ 10% மாதத்துக்கு செல்லிங் பண்ணி நம்ம நிறைய ட்ரேட் எடுக்க தேவையில்ல. ப்ளஸ் வந்து படப்படப்பு வர தேவையில்ல. ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு இருந்துட்டு என்றைக்காவது வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நாள் மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கும். மற்றபடி மேக்ஸிமமாக லாஸ் ஆனாலும் ஒரு 2,000 5,000 மேக்ஸிமம் வந்து இதில் போட்டிருக்கிறதே 9,000 வரையும் தான் லாஸ் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு. டெய்லி அப்டேட் கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரையும் வந்து அரௌண்ட் ஒரு 3 lakhs வரையும் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இந்த வருஷம் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு நியூ இயர். இந்த நியூ இயர்லேயாவது ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி தான் வந்து இப்போ செல்லிங்கில் இறங்கியிருக்கேன். ஸோ ஒரு 3 months வந்து செல்லிங்கில் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு 3 to 6 months வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சக்ஸஸ் ரேட் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்ததுன்னா செல்லிங்கே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலான்னு இருக்கேன். நடுவில் ஏதாவது இன்ட்ராடே பண்ணால் ரிஸ்க்கு தான். அதனால் நான் வந்து இந்த மாதம் முடிஞ்ச வரையும் இன்ட்ராடேவே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா பியூராக வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த செல்லிங்கில் பெனிஃபிட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 10,000 இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கிறதே ஒரே எக்ஸிக்யூஷன். இந்த ஒரு எக்ஸிக்யூஷனில் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே நம்ம வேணால் 3 to 6 months வந்து கண்டினியூவாக செஞ்சு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரையும் இன்ட்ராடே கட் பண்ணிடலான்னு இருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்ட்டு. நான் டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் இருந்தாவது கொஞ்சம் வந்து நீங்களும் ட்ரேட்ஸ் வந்து அதிகமாக எடுக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ப்ரோக்கரேஜுக்கு தான் நிறைய கொடுக்குறோம். இப்போ வந்து நானே இது வரையும் வந்து 3 lakhs அரௌண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னா அதில் 2 lakhs பக்கத்தில் வந்து ப்ரோக்கரேஜாகவே தான் கொடுத்துருக்கேன். 1 lakh தான் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி 50-50 1.5 லட்சம் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்னா 1.5 லட்சம் ப்ரோக்கரேஜே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம மல்டிபிள் ட்ரேட்ஸு இது அக்ரெசிவ் ட்ரேட்ஸு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம ப்ரோக்கரேஜ் குறைச்சாலே நம்ம லாஸ் பாதி குறைஞ்சிரும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்து அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.